தவளையும் எலியும் ஃப்ரெண்டாக இருந்தாங்களாம். கேட்குறீங்களா? தவளையும் எலியும் ஃப்ரெண்டாக இருந்தாங்களாம். ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக சேர்ந்து ரெண்டு பேரும் காலை கட்டிக்கிட்டு தவளை சொல்லிச்சான் தண்ணிக்குள்ளே குதிப்பண்டா அப்படின்னு. உடனே எலியும் சேர்ந்து குதித்து ரெண்டு பேரும் செத்து போன கதை உங்களுக்கு தெரியுமா? உடனே பறந்து வந்த கழுகு ரெண்டு பேரையும் அப்படியே தூக்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுச்சான். யார் சொன்னாலும் கேட்குற குணத்தை முதல்ல மாற்றிங்க. யார் சொல்கிறா, அந்த சத்தம் யார் தான் பேசுகிறா, அது உங்களுக்கு தெரியணும். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படி சொன்னார் சாமுவேல் சின்ன தம்பி. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை சரியாக கேட்டார். 1 சாமுவேல் 3:10 சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஸ்பீக் தி சர்வன்ஸ் ஹெர்ட். கர்த்தர் சொல்கிறத கேட்டோம்னா நம்ம நல்லா சந்தோஷமாக செழிப்பாக இருக்கலாம், பெரிய ஆளாகலாம். கர்த்தர் நல்லது. ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. நீங்கள் சொல்லுங்கப்பா நான் கேட்குறேன் அப்படிங்கிற இருதயத்துக்குள்ளே உங்களை பக்குவப்படுத்துங்க. நீங்கள் பெரிய ஆளாகலாம். நீங்கள் பெரிய ஆளாகலாம். ஆமே.